எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி 11 மார்ச் 2025 செவ்வாய்க்கிழமை. இந்த வீடியோவில் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன், ஸ்ரீவாரி மெட்ரோ நடைபாதையில் நடந்து போகிறவர்களுக்கு உண்டான டோக்கன் ஸ்டேட்டஸு, திருமலைக்கு நீங்கள் நேரடியாக வந்து ரூம் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூம் வேக்கன்சி ஸ்டேட்டஸ், இன்றைய தகவல் மற்றும் நேற்று பக்தர்கள் தரிசன விவரம் பற்றி பார்ப்போம். இன்றைய தகவல்: திருமலையில் நடக்கும் தெப்போற்சவம். திருமலையில் 9ஆம் தேதியிலிருந்து 5 நாட்களுக்கு உண்டான தெப்போற்சவ விழா நடைபெறுகிறது. நேற்று 2ஆம் நாள். நேற்று ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணர் தெப்பத்தில் 3 முறை வலம் வந்தாரு. வண்ணமயமான அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கிருஷ்ணர் மற்றும் ருக்மணி இவர்கள் 3 முறை காலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்கள். இன்று நாளை மறுநாள் 3 நாளும் ஸ்ரீ மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக இந்த தெப்பத்தில் உலா வருவார். இன்று 3 முறையும், நாளை 5 முறையும், அதற்கு அடுத்த நாள் 7 முறையும் தெப்பத்தில் உலா வருவாங்க. நீங்க இந்த சமயத்தில் திருமலையில் இருந்தீங்கன்னா இந்த விழாவில் கலந்துக்கலாம். இந்த விழாவுக்கு என்று சிறப்பு டிக்கெட்டு இருந்தாலும் பொதுமக்களும் வந்து இதில் கலந்துக்கலாம். வராக சுவாமி கோயில் பக்கத்தில் ஒரு கேட் இருக்கும். அந்த கேட் வழியாக டிக்கெட் இல்லாத பொதுமக்களையும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதனால் இந்த பீரியடில் நீங்கள் திருமலையில் இருந்தாங்கன்னா இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசிங்கள். திருப்பதியில் மொத்தம் 3 இடத்துல ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் அப்படிங்கிற டோக்கன் கொடுக்குறாங்க. இது இலவச தரிசனத்துக்கு உண்டான டோக்கன். இந்த டோக்கனில் உங்களுடைய தரிசன தேதி மற்றும் தரிசன டைம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் நேரடியாக கோயிலுக்கு சென்று தரிசனம் பார்த்துக்கொள்ளலாம். இது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், அலிப்பதி நடைபாதை பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல இந்த இலவச தரிசன டிக்கெட்டு கொடுக்குறாங்க. தினமும் இரவு 9 மணிக்கு மேலே இந்த டிக்கெட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதில் மறுநாளைக்கு உண்டான வெவ்வேறு ஸ்லாட்டுக்கு உண்டான டோக்கன் வந்து கொடுப்பாங்க. அது முடிந்த பிறகு அதற்கு அடுத்த நாள் அதிகாலையில் 2 அல்லது 3 ஸ்லாட்டுக்கான டோக்கன் கொடுப்பாங்க. அதுபடி நேற்று இரவு இன்னைக்கு 11ஆம் தேதிக்கு உண்டான 14,000 டோக்கன் வந்து கொடுத்தாங்க. இது மதியம் 1 மணிலேருந்து இரவு 10 மணிக்கு உண்டான வெவ்வேறு ஸ்லாட்டுக்கு உண்டான டோக்கன் வந்து கொடுத்தாங்க. மொத்தம் 14,000 டோக்கன் கொடுத்தாங்க. இது முழுதும் இரவு கொடுத்து முடிச்சதுக்கு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு 12ஆம் தேதி, அதாவது நாளைக்கு உண்டான எஸ்எஸ்டி டோக்கன் கொடுத்தாங்க. இது நாளை அதிகாலை 3 மற்றும் 4 மணிக்கு உண்டான ஸ்லாட்டு. இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு டிடிடி கொடுத்த அப்டேட் படி 4,362 டோக்கன்கள் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4,362 டோக்கன் கிட்டத்தட்ட 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் வரவங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஸ்ரீவாரி மெட்ரோ நடைபாதையில் நடந்து போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன். ஸ்ரீவாரி மெட்ரோ நடைபாதையில் நடந்து போறவங்களுக்கு தினமும் காலையில் 6 மணிக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. இதுவும் வந்து ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் தான். இதுவும் இலவச டோக்கன். ஸ்ரீவாரி மெட்ரோ அப்படிங்கிறது திருமலையிலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இங்கே போகிறதுக்கு டிடிடி நிர்வாகம் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இலவச பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதை தவிர பிரைவேட்டு வாகனங்கள் இருக்கு. ஷேர் ஆட்டோ, ஜீப்பு, ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் மூலமாகவும் பொதுமக்கள் வந்து இந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. தினமும் அதிகாலையில் 6 மணிக்கு குறைந்தபட்சம் 3000 டோக்கன் வரைக்கும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு டிடிடி கொடுத்த அப்டேட் படி 3222 டோக்கன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்த்தா இன்னைக்கு வந்து வழக்கத்தை விட சற்று அதிகமாகவே வந்து இவங்க டோக்கன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணுது. ஸ்ரீவாரி மெட்டு டோக்கனில் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, இது இன்னைக்கே உண்டான ஸ்லாட்டுக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு மதியம் 3 மணிலேருந்து இரவு 9 மணிக்கு உண்டான 5 ஸ்லாட்டுக்கான டோக்கன் வந்து கொடுத்தாங்க. அதனால நீங்க ஸ்ரீவாரி மெட்ரோவில் நடைபாதையில் நடந்து போனீங்கன்னா உடனே 2 அல்லது 3 மணி நேரத்துக்குள்ள உங்களோட தரிசனத்துக்கு உண்டான லைனில் போய் சேர்ந்துடலாம். இன்னைக்கே தரிசனம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. எஸ்எஸ்டி டோக்கன் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னீங்கன்னா அதில் மறுநாளைக்கு உண்டான ஸ்லாட் தான் கொடுத்துருப்பாங்க. அது தீர்ந்து போயிடுச்சுன்னா அதற்கு மறுநாளுக்கு உண்டான ஸ்லாட் தான் கொடுப்பாங்க. அதனால் எஸ்எஸ்டி டோக்கனில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 மணிலேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் வெயிட்டிங் டைம் இருக்கும். ஆனால் ஸ்ரீவாரி மெட்டில் நடந்து போனீங்கன்னா 3 அல்லது 4 மணி நேரத்தில் உங்களுடைய ஸ்லாட் வந்து ஆரம்பிச்சிடும். நடைபாதையில் நடந்து போகும்போது முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும். 1240வது படியில்
ஒரு ஸ்கேன் சென்டர் வரும். அந்த ஸ்கேன் சென்டரில் மறக்காமல் உங்களோட டோக்கனை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் வந்து மேலே தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து திருமலையில் நேரடியாக வந்து ரூம் புக் பண்ணுறதுக்கு உண்டான வேக்கன்சி ஸ்டேட்டஸ் சிஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸு பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. இந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் தினமும் அதிகாலை 5 மணிலிருந்து காலியாக இருக்கக்கூடிய ரூம் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு உண்டான ரூம்கள் அதிக அளவில் வந்து இங்கே காலியாக இருக்குது. இன்னைக்கு 8 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி 1600 ரூம் வந்து இன்னைக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. அதில் 264 ரூம்கள் வேக்கண்ட் இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. இது 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு உண்டான கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி 1000 ரூபாய் 1518 ரூபாய். இதில் 20 ரூம் அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் 12 ரூம் வேக்கண்ட் இருக்கிறதா காலையில் தகவல் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அதிகாலை 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே இருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 264 ரூம் காலியானதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகும். மதியம் வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சாயங்காலம் 4-5 மணிக்கு மேலே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு உடனே ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. மறுநாள் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சீனியாரிட்டி படி அலாட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆன விவரத்தை வந்து ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக தகவல் கொடுப்பாங்க. அந்த எஸ்எம்எஸில் உங்களுக்கு உண்டான காட்டேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த காட்டேஜில் உண்டான ஒரு என்கொயரி ஆஃபீஸ் இருக்கும். அந்த என்கொயரி ஆஃபீஸில் போய் ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஒரு நாள் வாடகையும் காஷ் அண்ட் டெபாசிட்டையும் உங்கள்கிட்ட வாங்கிக்குவாங்க. ஆன்லைன் பேமெண்ட்டு மட்டும்தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் யூபிஐ ஸ்கேன் பண்ணலாம் அல்லது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணலாம். கேஷ் பேமெண்ட் எல்லாம் இங்கே கிடையாது. அதனால் நீங்கள் திருமலைக்கு போகும்போது இந்த மாதிரி யூபிஐ அல்லது கிரெடிட் கார்டு வசதியுடன் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேற்று டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் போனவங்களுக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 13 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற விவரத்தை வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று நம்முடைய சப்ஸ்கிரைபர் திரு வெங்கடேசன் அப்படிங்கிறவர் ஒரு தகவல் கொடுத்திருந்தாரு. அவர் 9ஆம் தேதி இரவு 10 மணிக்கு எந்த டோக்கனும் இல்லாத சர்வ தரிசனத்துக்கு போனவர் நேற்று 10ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு தான் தரிசனம் முடிஞ்சு வெளியில் வந்தேன் அப்படின்னு தகவல் கொடுத்திருந்தாரு. முதல்ல ஒரு 2 மணி நேரமும் பிறகு ஒரு 13 மணி நேரமும் வந்து அவரை கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்துருந்தாரு. நம்ம சப்ஸ்கிரைபர்கள் யாராவது திருமலையில் இந்த பீரியடில் தரிசனத்துக்கு போனீங்கன்னா விவரங்களை நமக்கு அப்டேட் பண்ணால் அது மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும். இறுதியாக நேற்று பக்தர்களின் தரிசன விவரங்கள் பற்றி பார்க்கலாம். நேற்று தரிசனம் செய்தவர்கள் மொத்தம் 69,746 பேர். முடிகாணிக்கை செலுத்தியவர்கள் 23,649. நேற்று சுவாமியின் உண்டி வருமானம் 4.27 கோடி. எந்த டோக்கனும் இல்லாமல் சர்வ தரிசனம் சென்றவர்களுக்கு 12 மணி நேரம் ஆச்சு அப்படின்னும் அவங்க 13 கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார்த்த வைக்கப்பட்டிருந்தார்கள் என்ற விவரத்தையும் வந்து டிடிடி அப்டேட் பண்ணியிருக்கு. இது போல் நம்ம சேனலில் திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்ட முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் டிக்கெட் புக் பற்றிய விவரங்களை வந்து இந்த சேனலில் கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அதிக மக்களுக்கு வந்து இந்த செய்திகள் ரீச் ஆகும். அவங்களுக்கும் திருப்பதி திருமலை பற்றிய விவரங்கள் வந்து தெரிய வரும். நன்றி, வணக்கம்.